இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழகிய ஆலயத்தை கட்டியிருக்கின்றார். ஆகவே தந்தை அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு அழைப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர் அன்னை தெரேசா, இந்த அன்னை தெரேசாவோடு ஒரு ஐக்கியமான ஒரு அருட்தந்தை. அன்னை தெரேசாவை நேரடியாக பார்த்தவர், பழகியவர், பேசியவர், உரையாடியவர், அவரை பற்றி புத்தகங்கள் எழுதிய ஒரு அற்புதமான அருட்தந்தை. அன்னை தெரேசா அவர்கள் எப்படி இறை வார்த்தையை ஊடி இறை வார்த்தையை கேட்டு இறைப்பணியை செய்தாரோ அந்த பிரச்சனத்துக்காக தான் நான் தந்தையை இன்று நான் அழைத்திருக்கின்றேன். காரணம், இறை வார்த்தை பெற்றவர், அவரோடு பழகி உரையாடியவர், உறவாடியவர். இந்த நேரத்தில் நமக்கு வந்து இப்போது இந்த ஒரு வாழ்க்கை செய்தி வழங்குவோம். பிரியமானவர்களே, நம்முடைய சாந்தோம் பேராலயத்தின் அதிபர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விக்க சென்னை மயிலை உரை மாகாணத்தில் பணிக்குழு செயலர் திருத்தந்தை எட்வர்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பொன்னாடைகளுக்கு அருட்தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அகில இந்திய அளவில் நாங்கள் எல்லாரும் பிஷப்ஸ் அருட்தந்தையர்கள் சகோதரிகள் அப்படிலாம் இருக்கிறப்போ ஒரே ஒரு லே உமன், ஒரு பொதுநிலையை சார்ந்த ஒரே பெண், அது நம்முடைய உயர் மறை மாவட்டத்திற்கு அந்த பெருமை கிடைத்திருக்கிறது. அவருடைய இந்த பணி காலத்தில் எழுதிய பணி இறை வார்த்தை பணியில் இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க முதன்மை பிரின்சிபல் சிஸ்டர் ராணி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார். சிஸ்டர் நேற்று ஈவினிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் கூட இருந்து அவங்க எல்லாரும் இறைவார்த்தையோ